இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இந்த ராஜா சாதாரண ராஜாவாக தான் வளம் வந்திருக்கிறார். ஒன்றும் பெரிய பின்னணி பேக்கப்லாம் ஒன்றும் கிடையாது. யார்கிட்டையும் போய் தொழில் கற்றுக்கிட்டோம் அது பெரியெல்லாம் ஒன்றும் குருநாதர் சிஷியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண வளம் வந்தார். 21 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, வசூல் ராஜா MBBSன்னு, கமலஹாசன் நடித்த படம். அந்த படம் வந்து இவர் ராஜான்னு வந்துச்சா, எதிர்த்தாப்புல வசூல் ராஜாவை சேர்த்தார். தனக்கு தானே அடைமொழி வச்சுக்கிட்டார். இவர் ஃபர்ஸ்ட் ஜோசப் இன்னொருத்தர் டபுள் மர்டர் அடிக்கிறார். அதில் தான் இவர் ஃபர்ஸ்ட் கொலைன்னு அனது ஜோசப்ங்கிற ஒரு கொலை வழக்கில் தான் இவர் ஆகுது. அதுவும் டபுள் மர்டர். அந்த மர்டரில் உள்ளே போயிட்டு வர்றாரு. அதில் குண்டாசெல்லாம் எடுக்கிறாரு. அதில் ஒரு நேம் ஆகுறாரு. அந்த சூழலில் தான் ரவுடி ஸ்ரீதருடைய பழக்கம் அவர் கிடைக்குது. ஸ்ரீதர் எல்லாரும் மறந்துருப்பாங்க. அவரெல்லாம் A+க்கெல்லாம் +. இப்போ மர்டர் நடந்தது பார்த்தீங்களா, காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்காலிமேடு அந்த ரேஷன் கடை வாசல்லே நடந்துச்சு மர்டர். அதுதான் அவருடைய ஏரியாவும் கூட. டே லைட்ல அந்த மர்டர் நடக்குது. பக்கா டே லைட். அது ஆள் இருக்காங்க, எல்லாம் தெரியும். ஆனா பகீர்னு ஒரு 5 பேர் போடுறாங்க. ஆல்ரெடி அங்கேயே இருந்திருக்காங்க. அந்த 5 பேரும் அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்களா? தெளிவா க்ளோசர் வாட்சிங்ல. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல தான் இந்த மாதிரியான வெடிகுண்டு கலாச்சாரம் கேள்விப்பட்டிருக்கோம். சென்னைக்கு பக்கத்திலேயே இந்த வெடிகுண்டு கலாச்சாரங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சார். எப்படி சார் இதை ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்க வெடிகுண்டை? ஏன் எப்படி சொல்றீங்க? ஆம்ஸ்டாங் கொலையிலே பாம்பு இருந்துச்சு, வழக்கில் எடுத்திருக்காங்களே. அப்புறம் தென் மாவட்டத்துக்கு போற இந்த தான் நடந்திருக்கு. எப்படியெல்லாம் கொலை பண்ணியிருக்காரு தெரியுமா? மற்ற ரவுடிகளே இவரை கண்டு பயப்படுற அளவுக்கான வேலையில் ஒரு பார்த்துருக்காரு. முதல்ல இப்போ இவரை போடணும்னு முடிவு எடுத்துட்டா அவரோட நெத்த தண்ணி அடிக்கிறது, தான் மட்டும் அளவாக குடிச்சிக்கிறது, ஊற்றிட்டு அவனை மட்டை பண்ணி ஃபிசிக்கலாக அவன் வீக்காக வர வரையும் வெயிட் பண்ணுறது, அதுக்கு பிறகு உடனே பாம்பு அடிச்சு கொள்றது. ரவுடிஸை வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அதான் ஒரு விஷயம். நீ என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியாது. உங்களை சுற்றி என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. போலீஸ் இல்லை பிரச்சனை இருக்கும், எதிர்த்த பகை முன்னாடி போட்ட இல்லை பிரச்சனை இருக்கும். எத்தனையோ பேர் நீங்கள் நடு ரோட்டில் அடிச்சிருப்பீங்க, அவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. முகம் தெரியாத நபர்களாக அவங்க கூட ரிவெஞ்ச் எடுக்க வாய்ப்பு இருக்குங்க. டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்கு. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு RS தமிழ்வேந்தன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு. சென்னை பக்கத்தில் காஞ்சிபுரம், அங்கே ஒரு பிரபல ரவுடி என்று சொல்ல முடியாது, ஒரு A+ ரவுடி, பல சம்பவங்கள் செய்த ரவுடி, ராஜா என்கின்ற வசூல் ராஜா. அவர் பல சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காரு. காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு லோக்கல் ரவுடின்னு சொல்கிறாங்க, ஒரு குற்ற சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவரை ஒரு படுகொலை பண்ணியிருக்காங்க ஒரு கும்பல். அதுவும் ரொம்ப டேரிங்காக பண்ணியிருக்காங்க. நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான கொலைகளை எல்லாம் தென் மாவட்டங்களில் தான் நம்மளால் பார்க்க முடியும். சென்னையில் வந்து பொருளை வச்சு தான் சம்பவம் பண்ணுவாங்க. நாட்டு வெடிகுண்டு அளவுக்குலாம் போக மாட்டாங்க. இதெல்லாம் தென் மாவட்டங்களில் சாதாரணமாக நடக்கும். தென் மாவட்ட பாணியில் நம்ம காஞ்சிபுரத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கு என்ன காரணம், ராஜா என்ன பண்ணார், அந்த பின்னணி எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே இருந்ததுல பெரிய மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் தான். கோயில்களின் நகரம் தான் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் வந்து டுவர்ட்ஸ் மரக்காண வரையும் காஞ்சிபுரம் மாவட்டம். இடைக்காலத்தில் தான் செங்கல்பட்டு தனி மாவட்டமாக பிரித்தாங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்தே காஞ்சிபுரம் மாவட்டம் தான். ஈவன் குன்றத்தூர், கும்ளாஞ்சாவடி, இந்த லெஃப்ட் போனாலே காஞ்சிபுரம் தான். அந்த பூந்தமல்லி தான் திருவள்ளூர் மாவட்டம். அவ்வளோ பெரிய வாஸ்டான மாவட்டம். நிறைய ஃபேக்ட்ரி, நிறைய இண்டஸ்ட்ரி, நிறைய ரியல் எஸ்டேட் வளர்ச்சியில் உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம். ஒரே மாவட்டத்தில் 2 டிஸ்ட்ரிக் கோட் இருந்துச்சுன்னா அது காஞ்சிபுரத்தில் தான். காஞ்சிபுரம் 1, செங்கல்பட்டு 1. அப்போ செங்கல்பட்டு இப்போ தனியாக பிரிச்சுட்டாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய மாவட்டம். அதோட்டு எல்லைக்காண்டி இங்கிட்ட ஒரு டிஸ்ட்ரிக் கோட் இருந்தது. அதோட்டு இங்கே நடக்கிற கிரைமும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தையே சார்ந்தது. ஒரு கரும்புள்ளியாகவே இருந்துச்சு காஞ்சிபுரம். அவ்வளோ கேங்ஸ்டர் உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம். படப்பை, மணிமங்கலம், சோமங்கலம். இப்போ நடுவீரப்பட்டில் கூட ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் சிவகுமார்னு சொல்லி ஒரு அக்யூஸ்டை காலில் சுட்டு பிடிச்சார் ஒரு இன்ஸ்பெக்டர். ஸோ அவ்வளோ கிரைமர்ஸ் அங்கே இருந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நம்ம சென்னையில் உள்ள மர்டர், ஒரு குற்ற சம்பவத்தில் உள்ளவங்க கூட காஞ்சிபுரத்தில் மர்டர் ஆனாங்க. பெரிய மகேஷ், மயிலை மகேஷ் இருந்தார். பெரிய மகேஷ், மயிலை மகேஷ், அவரை வந்து அங்கே போய் மர்டர் பண்ணாங்க. யார் பண்ணதுன்னா மயிலை சிவகுமார் பண்ணார். அங்கே போய் பண்ணாங்க. ஆக்சுவலாக இவருக்கு ஸ்கெட்ச் போட்டு அவரை கொண்டு போனாங்க. அவர் அங்கே தயாராகவே இருந்தார் காஞ்சிபுரத்தில். இவர் அவரை போட்டதை போட்டு ஹைவேலே பாடி தூக்கி போட்டாங்க. ஸோ காஞ்சிபுரம் எப்போவுமே ஒரு டெரரான ஏரியா தான். அது காரணம் ரியல் எஸ்டேட் வளர்ச்சி. இதில் இந்த ராஜா சாதாரண ராஜாவாக தான் வளம் வந்திருக்கிறார். ஒன்றும் பெரிய பின்னணி பேக்கப்லாம் ஒன்றும் கிடையாது. யார்கிட்டையும் போய் தொழில் கற்றுக்கிட்டோம் அது பெரியெல்லாம் ஒன்றும் குருநாதர் சிஷியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண வளம் வந்தார். இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் பைக்கு, இந்த கார் எல்லாம் லோன் தர்றாங்கல்ல, ப்ரைவேட் ஃபைனான்ஸ். ஆமாம், அது உங்களுக்கு பேர் இருக்குது வரிசையாக, தொலைக்காட்சிக்கு வேண்டாம். அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்கெலாம் ஒரு வசூல் ஏஜெண்டாக இருந்திருக்காரு. போகிறது, பணம் வாங்கி கொடுக்குறது, அட்டிக்கிறது, ஒத்தைக்கிறது, அடிச்சு உதச்சி தான் காசு வாங்குவாங்க. பார்த்துருக்கோம் கலெக்ஷன் ஏஜென்ட்டாக இருந்திருக்காரு. ரைட். நாட்டு ஏஜென்ட்டுங்கிறவங்க வந்து அடிக்கலாம் மாட்டாங்க. அந்த ஒரு ஏஜென்சியில் ஒரு ஏஜென்சி ஓகே வாங்கி தர்றது, வராத கடனை மிரட்டி வாங்குறது.
இப்படியே போயிட்டு இருந்தோன்னா ஒரு 22 ஆண்டுகள் இருக்குமா, 2004 2024 21 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ன்னு, கமலஹாசன் நடித்த படம். முன்னாபா எம்பிபிஎஸ் டப்பிங் அது தமிழில் ரீமேக் பண்ணாங்க. அந்த படம் வந்தோன்னே இவர் ராஜான்னு வந்துச்சா, எதிர்த்தாப்புல வசூல் ராஜாவை சேர்த்தார். வசூலை சேர்த்து வசூல் ராஜா அப்படின்னு வச்சுக்கிட்டார். தனக்கு தானே அடைமொழி வச்சுக்கிட்டார். தொழிலும் அந்த வசூல் பண்ணுறதோட மேட்ச் ஆகி போச்சு. அதில் கமலை பார்த்து தான் வச்சுக்கிட்டேன்னே சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே. அவருடைய தனிப்பட்ட இன்டர்வியூல எல்லாம் சொல்லியிருக்காரு, கமலஹாசன் வச்சு தான் வச்சுட்டேன்னு. இப்படியே அடித்தடி இப்படியே போயிட்டு இருந்தது. அது எவ்வளோ நாள் தான் அடித்தடியில் நீங்கள் ரவுடின்னு நிரூபிக்க முடியாது. சும்மா ஸ்டேஷன் போகிறது, பிடிச்சோண்டு உள்ளே போடுறது, மறுபடி பெயிலில் வர்றது, மறுபடி வந்து அடித்தடி. அதுக்கு அடுத்து கொஞ்சம் ரேஷியோ ஏறுது, சும்மா 2 பேர் வெட்டுறது, அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. அதுவும் ஒரு லெவலில் வரைக்கும் தான். அது 307 நீங்கள் காலத்தை ஓட்ட முடியாது. பீக்கை தொடாமல் நீங்கள் ரவுடின்லாம் 302 போகணும்னு சொல்ல வரீங்க. இந்த வடிவேலு சொல்லுவார்ல, வண்டியில் ஏற்றிட்டு போடா, அவனுக்கு நான் பேசிகிட்டு இருந்தேனடா அப்படிம்பார்ல. உன்னில் ஏற்ற முடியாதும்பாங்கல்ல. ஓரளவுக்கு நீங்கள் கேங்ஸ்டர் வேலை பார்த்துருந்தா தான் உங்களை அந்த லிஸ்ட்லேயே எடுத்துகிட்டு வருவாங்க. மினிமம் ஒரு கொலை வழக்காது இருந்தால் தான் உங்களை 7 சேர்ப்பாங்கன்னு சொல்ல வரீங்க. 7 சேர்க்கறது 2-3 ஆகணும். இவர் ஃபஸ்ட்டு ஜோசப் இன்னொருத்தர் டபுள் மர்டர் அடிக்கிறார். ஓகே. அதில் தான் இவர் ஃபஸ்ட்டு கொலைன்னு ஆனது ஜோசப்புங்கிற ஒரு கொலை வழக்கில் தான் இவர் ஆகிறார். அதுவும் டபுள் மர்டர் 1 by 1 நடந்தது தான். ஒரே நேரத்தில் நடந்ததில்லை, 1 பின் 1 நடந்தது தான். அது 1 by 1 நடந்தது. அந்த மர்டரில் உள்ளே போயிட்டு வர்றாரு, அதில் குண்டாசெல்லாம் எடுக்கிறாரு, அதில் ஓரளவு நேம் ஆகுறாரு. ஓகே, இவரும் காஞ்சிபுரத்தில் ஒரு டானு தான். அந்த சூழலில் தான் ரவுடி ஸ்ரீதருடைய பழக்கம் அவர் கிடைக்குது. ஸ்ரீதர் எல்லோரும் மறந்துருப்பாங்க. அவரெல்லாம் A+க்கெல்லாம் +. அண்டர் கிரவுண்ட் டான். இப்போ தாவூத் இப்ராஹிம் சொல்கிறாங்கல்ல, யாருமே பார்த்ததில்லை. நம்ம பிறந்ததுலேருந்து அந்த பேரை கேள்விப்பட்டுருக்கோம். ஈவன் அவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. பெரிய மளிகை கடையை காமிச்சாலும் இது தாவூத்தோடதுங்கிறாங்க. ஏன்னா டி போட்டிருக்கு அப்படின்றான். என்னடா அது ஒன்றுமே புரியலையா, அவ்வளோ கம்மியாக ஜாமான் தர்றாங்க. ரைட், அது டிமார்ட் சார். அது ஆமாம், டிமார்ட்டுக்கும் தாவூத்துக்கும் என்ன சம்பந்தம் தெரியல. டி போட்டிருக்கு எனக்கே விளக்கம் சொல்கிறாங்களே உட்காந்து. தாவூத்தோடது அவரோட கள்ள பணத்தை எல்லாம் மாற்றுறாங்க, நல்ல பணம் வாங்குறாங்க. சரி, அது என்ன கன்றாவே நமக்கு தெரியல. டி போட்டிருக்கு, தாவூத்துக்கு டி போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கிற மாதிரி இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை தகவல்லாம் தெரியல. காஞ்சிபுரத்துடைய தாவூத் வந்து ஸ்ரீதர் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸ்ரீதர் மிகப்பெரிய தாவூத், அதில் மாற்றமே கிடையாது. 1000 கோடி சம்பாதிச்சிட்டாரு. எப்படி சார் சம்பாதிச்சாரு ஸ்ரீதர்? எல்லாமே இடம், ரியல் எஸ்டேட்டு, பண வழக்கு, பண மோசடி, வட்டி, எல்லா வேலையும், டபுள் டாக்குமெண்ட் எல்லா A to Z வேலையும் பார்த்தாரு. ஓகே. ஸ்ரீதர் சாதாரண சாராய வியாபாரியாக அவர் வாழ்க்கையை ஆரம்பித்தவர் தான். ஓகே, சிம்பிளாக. இப்போ சாராய வியாபாரம் இன்னைக்கு பண்ணீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் தான் டாப் ஸ்டார். ஏன்னா சாராய வியாபாரம் நீ பண்ணுறது அவ்வளோ எளிதில்லை. டாஸ்மாக் இருக்கும்போது இதுக்கு சார் சாராய வியாபாரம்? அதான் அரசாங்கமே சாராயம் விற்கிது, நீ ஏன் சாராயம் காய்ச்ச போகிற? அதுக்கான அவசியம் இல்லை. ஆனால் அன்னைக்கு சாராய வியாபாரங்கிறது சாதாரணமாக இருந்துச்சு. குடிசை தொழில் மாரி எல்லாரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். அப்போ சாதாரண சாராய வியாபாரி வாழ்க்கை ஆரம்பித்து கடைசியாக லுக் அவுட் நோட்டீஸ் ஒட்டி கவர்மெண்ட் 5 லட்ச ரூபா அவர் தலைக்கு ஏலம் விட்டுச்சு. அவரை பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 5 லட்ச ரூபா தர்றோம்னு. அரசாங்கம் 5 லட்சம், 5 லட்சம் எல்லோரும் சாதாரண காசு. கவர்மெண்ட் கொடுக்குறது பெரிய விஷயம், ரிவார்டு. தமிழ்நாடு காவல்துறை அறிவிச்சது 5 லட்ச ரூபா. எல்லா டோல்லுமே ஒரு ஃபோட்டோ விட்டுருந்தது. செத்த பிறகு தான் அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க. அவருக்கு கொஞ்சம் சட்டத்திட்டம்லாம் புரியல, கொஞ்சம் லீகல் விங்கில் வீக்காக இருந்துட்டார் அவர். இருந்திருந்தால் அவர் கம்போடியாலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை, இங்கே சரண்டராக இருந்திருக்கலாம். ஓகே. போலீஸார் வந்து சரண்டராக தான் சொன்னாங்க. அவர் என்ன நினச்சிட்டார், நம்மளை என்கவுண்டர் பண்ணிடுவாங்கன்னு நினச்சிட்டார். அந்த என்கவுண்டர் பண்ணுற லிஸ்ட்டில் அவர் இல்லவே இல்லை. இங்கேருந்து எஸ்கேப் ஆகி இலங்கை போய் எப்படியே கம்போடியா போயிட்டார். கம்போடியா போய் இருந்தப்போ தான் போலீஸ் ஓவர் த்ரெட்டனிங், இந்தியாவுக்குள்ளே வர முடியல, நெருக்கடி அதிகமாகிட்டு. பொதுவாக அந்த ரவுடிசம் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல ரொம்ப நாள் அவங்களால அப்ஸ்காரில் இருக்கவே முடியாது, மாறிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 பேர் பஞ்சாயத்துக்கு வந்துட்டு போவாங்க. 4 இடத்துக்கு போக வர இந்த வேக சொல்லுவாங்க, டான் ஆகிட்டா மாடிப்படியில் ஏறணும், மாடிப்படியிலேருந்து இறங்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்க முடியாது ஒரு இடத்துல. கம்போடியாவில் இருந்து மென்டல் ப்ரெஷர் அதிகரிச்சுட்டு இந்தியாவுக்கும் போக முடியல, சம்பாரித்த காசையும் பார்க்க முடியல, பொண்டாட்டி பிள்ளைங்களையும் பார்க்க முடியல, படை சூழையும் பார்க்க முடியல, வேறு வழியே இல்லை. என்ன பண்ணுறது, சூசைடு தான். அப்படி சூசைட் பண்ணிட்டார் அவர் கம்போடியா. ஓகே. ஸ்ரீதருடைய தொடர்பு எப்படி ராஜாவுக்கு கிடைச்சது? இவர் ஒரு டான் அவருக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு ஹைட்டுக்கு நீங்கள் கேங்ஸ்டர், அதாவது ரவுடிங்கிறது வேற லெவல், கேங்ஸ்டருங்கிறது வேற லெவல். இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏணி வச்சா கூட எட்ட முடியாது. டானுங்கிறது அதுக்கு மேலே எட்டவே எட்டாது. டானுடைய செயல்பாடு கேங்ஸ்டருக்கு தெரியாது. டானுடைய ஆர்டர் பூரா கேங்ஸ்டர் நிறைவேற்றுவாங்க, கேங்ஸ்டரோட ஆர்டர்லாம் ரவுடி நிறைவேற்றுவாங்க. இதில் குழப்பிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகே. டானுங்கிறவங்க எல்லாத்தையும் மீறினவங்க. கொலை நடந்தது கூட காதுக்கு செய்தி போகாது, ஆனால் அவங்களுக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஆனால் கேங்ஸ்டர் அப்படி இல்லை. ஒரு 10 பேராக சேர்ந்து ஒரு கூட்டத்தை உருவாக்குறது, அதுக்கு அடுத்த கட்ட ஜெனரேஷனை அந்த கொலைக்குள்ளே கொண்டு வருவாங்க கேங்ஸ்டர். ரவுடிங்கிறது கீழே பிலோ லெவல், களத்தில் இறங்கி செஞ்சால் அவன் ரவுடி, இயக்குனா கேங்ஸ்டர், இயங்க வைத்தால் அவன் டான். அவ்வளோ 3 சினாரியோ தான் அதில், வேற நேரட்டிவே கிடையாது. இதில் டானோட எப்படி ரவுடிக்கு தொடர்பு ஏற்படுது? கேங்ஸ்டர் யாரும் நடுவில் இருந்தாங்க. இவர் கேங்ஸ்டராக இருந்த ஒரு டீம், அதாவது அப்போ வந்து
ஸ்ரீதர் வந்து கேங்ஸ்டர் தான், ஓகே. டானுக்கு அப்புறம் தான் போகிறாரு, கடைசி காலம் தான் டானு. அப்போ தனக்கு சிஷ்ய புள்ள தேவைப்படுது. அப்போ இவரோட செயல்பாடை பார்க்குறாரு, யார் வசூல்ராஜாவோட செயல்பாடை பார்க்குறாரு. ஓகே, ஒரு ஸ்பீடாக ஒரு பையன் உருவாகிறான், சரி வா அப்படிங்குள்ள ஸ்ரீதரோட ஷேடோவும் அவருக்கு அடிக்குது. நான் ஸ்ரீதரோட ஆள், ஸ்ரீதரோட சொல்லி அதுக்கப்புறம் ஆட்டோ ராஜான்னு ஒருத்தர் கொள்றாரு. ஆட்டோ ராஜான்னு ஒருத்தர் மர்டர் பண்ணி அந்த கேஸ்லேயும் உள்ளே போகிறாரு, அதுலேயும் குண்டர்கள் தடுப்பு சட்டத்தில் உள்ளே இருக்கிறாரு, அதுலேருந்து வெளில வர்றாரு. இப்போ வெளில வந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது. இதில் என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ மர்டர் நடந்தது பார்த்தீங்களா, காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்காலிமேடு, அந்த ரேஷன் கடை வாசல்லையும் நடந்துச்சு மர்டர். ஓகே, அதுதான் அவருடைய ஏரியாவும் கூட. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இவர் இங்கே இல்லவே இல்லை காஞ்சிபுரத்தில், இங்கேயும் ஆந்திராவுமா இருக்கிறது. இங்கே கொஞ்ச நாள் இருக்கிறது, எதிரிகளோ அல்லது போலீஸோ தன்னை ஒரு மாதிரி வாட்ச் பண்ணி தான் எஸ்கேப் ஆந்திராவுக்கு போகிறது. அங்கே கொஞ்ச நாள் இருக்குது, இங்கே வர்றது. இது வந்து இயல்பாக நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறது ஒன்று. ஏன்னா சேசிங் ராஜாவே கடைசி ஆந்திராவில் போய் தான் கேட்ச் பண்ணிட்டு வந்தாங்க. ஆமாம், இங்கே பண்ண அடுத்து அப்ஸ்காண்ட் வந்து ஆந்திரா தான். ஏன் சார் தமிழ்நாடு ரவுடிகள் வந்து ஆந்திராவை சூஸ் பண்ணுறாங்க? முதல் விஷயம், நமக்கு இங்கே கும்மிடிப்பட்டி தாண்டாலே ஆந்திரா, ஆமாம், இந்த பக்கம் ஊத்துக்கோட்டை தாண்டா ஆந்திரா, சுருட்டப்பள்ளி தாண்டா ஆந்திரா, பக்கத்தில் உள்ளது. எஸ், என்டையராக போலீஸ் சிஸ்டமே மாறிடும். ஆமாம், உங்களை தேடுற போலீஸ் வேறு, அங்கே இருக்கிற போலீஸ் வேறு. நீங்கள் அங்கே போயிட்டு சாதாரணமாக இங்கே தமிழ் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நகரி பார்டரு, அங்கே வேலூர் பார்டரு, அரக்கோணம் பார்டரு, அதிலெல்லாம் உள்ளே வந்துடலாம், சோழிங்கர் உள்ளே வந்துடலாம். எல்லாத்துலேயும் ஆந்திராவோட லிங்க் இருக்கும். இங்கேன்னா அங்கே போயிட்டீங்கன்னா சாதாரண ஒரு ஃபார்ம் ஹவுஸில் போய் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கவே முடியாது. ஓகே, எந்த சூழலையும் பிடிக்க முடியாது. ஏன்னா மின்சாரம் இருக்காது முதல் விஷயம். நைட்டில் லைட்டு போட மாட்டாங்க, பகல்லே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. கோழி பார்த்தா 100 கோழி 200 கோழி மேயும், முட்டை இருக்கும், கோழி இருக்கும். உங்களுக்கு அங்கே வர வேண்டியது ட்ரிங்க்ஸு, அரிசி, பருப்பு, ரைஸ், இது மட்டும் தான். வேறு என்ன வரணும்? எல்லாம் மொத்தமாக போய் ஒரு நாள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஓகே, வந்துட்டு வண்டி கிண்டிலாம் தூக்கி ஒரு காட்டு புதரை தள்ளி விட்டு இவங்க பாட்டு சாதாரணமாக கேஷுவலாக சமைச்சு சாப்பிட்டு தென்னந்தோப்பு கீழே கல்லறி குடிச்சிட்டு படுத்து இருப்பாங்க. உங்களை பிடிக்கவே முடியாது. அதோட தான் தமிழ்நாடு போலீஸால் சிலது சேஸ் பண்ண முடிய மாட்டேது. சிம்பிளாக இங்கே தான் இருப்பாங்க, பிடிக்க முடியாது. ஆனால் உங்களை ஓகே, சுற்றி வருவீங்க, ஃபோன் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கான இந்த பெரிய ஆளுகள்கிட்ட ஃபோனே கிடையாது. நான் பெரிய பெரிய ஆள்லாம் பார்த்துட்டேன், செல்ஃபோனே கிடையாது. யார் ஃபோனாவது வாங்கி பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க ஃபோன் இருக்குல்ல, அதை வாங்கி பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, திருச்சி கேஎன் நேர் இருக்காருல்ல, அவரோட பிரதர் ராமஜெயம் தெரியும் தானே, மர்டர் ஆகிட்டார். ஆமாம், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2012 நடந்த மர்டர். எஸ், இன்ன வரைக்கும் பிடிக்கல. அவர்கிட்ட ஃபோனே கிடையாது, நம்புவீங்களா? ஃபோனு கிடையாது. அடுத்தவங்க ஃபோனை வாங்கி பேசிட்டு விட்டு போயிடுறது. டிரைவர் ஃபோனு, வேலை செய்கிறவங்க ஃபோனை வாங்கி பேசிட்டு தூக்கி எஞ்சிடுறது, இந்த அப்படின்னு கொடுத்துறது. ஏன்னா இவரை யாருமே காண்டாக்ட் பண்ண முடியாது. ஆனால் இவர்கிட்ட செல்லலாம் இருந்துச்சு, இவர் நினைக்கிறவங்கள்ட்ட மட்டும் பேசுறதுக்கு ஃபோன் வச்சுருந்தார். ஓகே, ஓகே, அதோட தான் போலீஸுக்கு அந்த கேஸில் ட்ராக்கிங் பண்ணவே முடியல. மொபைல், இப்போ என் மொபைல் இருக்குன்னா இதோட சிடிஆர் எடுத்தாலே முடிஞ்சு போச்சு. நான் யார் கூட பேசலாம், A to Z எடுத்துருவாங்க. ஆனால் நான் திருச்சி கேஎன்ஆர் அவருடைய பிரதருக்கு எடுக்க முடியல. ஏன்னா எல்லார் ஃபோன்லேயும் வாங்கி பேசியிருந்தாரு. உங்கள் ஃபோனில் இப்போ நீங்கள் டக்குன்னு உங்கள்கிட்ட பேசிடுது, திருப்பி அந்த நம்பர் கனெக்ட் பண்ணால் இல்லையா ஒருத்தர் பேசினாரு, இல்லையா நான் அங்கே பக்கத்தில் இல்லையன்றுவாங்க. அப்புறம் எப்படி ட்ராக் பண்ண முடியும்? அது ஒரு பெரிய மைனஸ் அந்த கேஸில். அந்த ராமஜெயம் மர்டர் இல்லாட்டி நெருக்கி பிடிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அதுலேயும் 3000க்கும் மேற்பட்டவர்களை விசாரிச்சு தான் இருக்காங்க. லிசன், இப்போ இந்த மேட்டரில் பார்த்தீங்கன்னா இவர் அங்கேயும் இங்கேயுமா இருந்துட்டு இவரை போடுறதுல வந்து எல்லாருக்குமே ஒரு கடினம் இருந்துச்சு. இப்போ இந்த சீசனில் கூட டே லைட்டில் அது மர்டர் நடக்குது. எஸ், பக்கா டே லைட். அது சுற்றி ஆள் இருக்காங்க, எல்லாம் தெரியும். ஆனால் பகீர்னு ஒரு 5 பேர் போடுறாங்க பின்னாடி இருந்து. ஆல்ரெடி அங்கேயே இருந்திருக்காங்க அந்த 5 பேரும். அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்களா? தெளிவாக க்ளோஸர் வாட்சிங்கில். ஓகே, 2 பேர் மட்டும் தான் சம்பவத்துக்கு உள்ளே போடுறாங்களே. அதில் ஒரு கல்லூரி மாணவன், 7 பேர் மொத்தம். பூந்து வேகத்தில் பாம்பு அடிச்சோன்னே எல்லாம் நில குலைஞ்சி போகுது. ஓகே, அங்கனே வெட்டி சரிச்சிட்டு எல்லாம் ஆளுக்கு செதறி போகிறாங்க. அதில் ஒரு பையன் கூட அந்த வீடியோ வந்திருக்கு பாருங்கள். அந்த டியோ பைக்கில் ஏறுறது ட்ரை பண்ணுவான், அங்கிட்டு போய் ஏற்றிட்டு போயிருப்பான்னு வச்சாங்க. அந்த இடத்த விட்டு எல்லாம் தெரிச்சிருவாங்க. ஒரு மர்டர் ஆகுதுன்னா அது தான் பாம்பு அடிக்கிறது. எல்லாம் அந்த பக்கத்தில் நிற்கிறவங்களும் தெரிச்சிடணும். என்ன நடந்ததுன்னு நீங்கள் யூகிக்கிறதுக்குள்ளே எல்லாரும் கடந்து எஸ்கேப் ஆகிடணும். எஸ்கேப் ஆகிடலாம். அதான் பாம்பு அடிக்கிறதுல வேறு ஒன்றும் பெரிய அதிசயமோ அது ஒரு பெரிய தந்திரமோ கிடையாது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எஸ்கேப் ஆகணும்ன்றதுக்காக தான் பாம்பு அடிக்கிறாங்க. இங்கே ஒரு திடீர்னு இப்போ இந்த லைட்டு கீழே வந்துன்னா எப்படி தம்பி இருக்கும், எப்படி நெறியாளர் இருக்கும்? ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நின்று போயிடும். எஸ், அந்த ஒரு நிலை தடுமாறி போயிடும். மூளைக்கும் கண்ணுக்கும் காதுக்குமான ஒரு கனெக்ஷன் கட் ஆகும், டிஸ்கனெக்ட் ஆகும். அந்த நேரத்தில் எல்லாரும் தப்பிச்சு ஓடிடலாம். ஓகே, அது மற்ற பப்ளிக்கும் விரட்டி பிடிக்க மாட்டாங்க. இப்போ விரட்டிகிட்டே வர்றாங்கன்னு வச்சுங்க, அடுத்த பாம்பு இருந்து நம்ம மேலே எரிஞ்சிட்டானா என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால போக மாட்டாங்க. இதுதான் முதல் விஷயம். ஓகே, மற்றபடியெல்லாம் மர்டர் பண்ணிட்டா யாரும் படத்தில் மாரி நின்று டைலாக் எல்லாம் பேசுறது கிடையாது. எல்லாம் தெரிச்சு ஓடுறது தான். தெரிச்சு ஓடிட்டாங்க. ஓடினதில் இப்போ 2 பேர் மட்டும் சிசிடிவி வந்துருக்காங்க. ஒரு 7 பேரை விசாரணை வளையத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் போலீஸ் கேட்ச் பண்ணிட்டாங்க. என்ன சார் மோட்டிவ் வந்து இப்போ 1 2 அவர்களாம் என்னத்தை சொல்கிறது சொல்லுங்கள். ஏன்னா ப்ரீவியஸில் பண்ண கொலைகளாம் மோட்டிவேஷன் இருக்குது. இவர் எத்தனை இடத்துல வசூல் பண்ண இடங்களில் பிரச்சனை இருக்குது. 3 மர்டருக்கான மோட்டிவேஷன் இருக்குது. மொத்தம் 20 கேஸ் அவர் மேலே இருக்குது. ஆட்கடத்தல், கிட்னாப் பண்ணியிருக்காரு அவர். இவ்வளோ வழக்குகள் அவர் மேலே இருக்குது. ஒரு கிரைமருக்கு இதுக்கு மேலே மோட்டிவ் என்ன வேணும் சொல்லுங்கள்? எல்லாமே மோட்டிவ் தான். ஓகே, குறிப்பாக தென் மாவட்டங்களில் தான் இந்த மாதிரியான வெடிகுண்டு கலாச்சாரம் கேள்விப்பட்டிருக்கோம்.
சென்னைக்கு பக்கத்துலேயே இந்த வெடிகுண்டு கலாச்சாரங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கே சார். எப்படி சார் இதை ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்க வெடிகுண்டை? இல்லை அவங்களே தயார் பண்ணுறதா? இப்போ தென் மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கராத்தே செல்வி நாடார் வந்து வெடிகுண்டு வீசி படுகொலை செய்யப்பட்டார். வெடினால அவர் சாவலை. அதுக்கு பிறகு கடப்பாறையில் குத்தி கொலை பண்ணாங்க கராத்தே செல்வினை. இங்கே மெட்ராஸில் கட்டத்துறை அவரோட மாட்டுக்கு ரிவெஞ்ச் எடுத்தாங்க. கட்டத்துறை இங்கே பாம்பு அடிச்சு எக்மோரில் பாம்பு அடித்து தான் வெட்டி தான் கொண்டாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஆம்சாங் கொலையிலே பாம்பு இருந்துச்சே, வழக்கில் எடுத்திருக்காங்களே. ஆம்சாங் கொலை வழக்கில் இங்கேருந்து பாம்பு கிளம்பி ஹைகோர்ட்டுக்குள்ளே மாற்றிருக்காங்க. அம்பேத்கர் சிலைட்டை வச்சு ஒரு அட்வொகேட்டு மாற்றி கொடுத்துருக்காரு அந்த பாம்பை, ஒரு பார்சலை. நேராக இங்கேருந்து ஓமந்தூரார் போகுது. ஓமந்தூராரில் 2 பேர் ரிசீவ் பண்ணுறாங்க. அந்த 2 பேர் ரிசீவ் பண்ணி ஹைகோர்ட் அம்பேத்கர் சிலைட்டை கொண்டு போகிறாங்க. அம்பேத்கர் சிலைட்டை வச்சு மாற்றுறாங்க. மாற்றி நேராக அது பெரம்பூருக்கு பக்கத்தில் ஒரு மனநல மருத்துவமனை, அதாவது இந்த டி அடிக்ஷன் சென்டர் இருக்குல்ல, ட்ரிங்க்ஸுக்கு போதை மறுவாழ்வு மையம், அது ஒன்று பூட்டி கிடந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் வச்சு தான் அந்த கை மாற்றிருக்காங்க. ஓகே. அப்படியே தென் மாவட்டத்துக்கு போகிறேன். இந்த தான் நடந்திருக்கு. இல்லை நடந்திருக்கு சார். தென் மாவட்டங்கள் நம்ம நிறைய பார்க்குறோம். இல்லை இல்லை வசூல் ராஜா கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த வெடிகுண்டு என்பது தென் மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கா, இல்லை அது சென்னையிலேயே பண்ணியிருக்காங்களா? இப்போ அம்பத்தூரில் பாம்பு ரெடி பண்ணி அது ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டி கோடம்பாக்கத்துக்கு வந்து கோடம்பாக்கத்துலேருந்து ஓமந்தூரார் போய் ஓமந்தூரார்லேருந்து ஹைகோர்ட்டு போய் ஹைகோர்ட்லேருந்து அங்கே போகுது. ஏன் அங்கேருந்து புதூர்லேருந்து அங்கே டேரெக்டாக போக தெரியாது, அம்பத்தூர்லேருந்து போகாது. அதான் இன்டர்லிங்க். ஒருத்தவங்களும் கனெக்ஷன் இடையில இருப்பாங்க. ஓகே. இப்போ இங்கே பாம்பு வந்துச்சுன்னா எப்படி வந்துச்சுன்னா நேரடியாக வந்து உட்காந்துராது. அம்பத்தூர்லேருந்து பெரம்பூர் ரொம்ப ரொம்ப பக்கம். அங்கனே பக்கத்தில் நடந்து போய் கொடுத்து வந்துடலாம். இப்போ கொடுக்க மாட்டாங்க. அந்த இன்டர்லிங்க் இருக்காங்க பாருங்கள். இதுதான் செயின். இப்போ என்னை விசாரித்தா தான் நான் அவர்கிட்ட கொடுத்து தெரியும். அவர் யார்கிட்ட வாங்கினா அவரை கேட்டால் தான் தெரியும். எனக்கு தெரியாது அந்த 3வது ஆள். ஓகே ஓகே. ABC நான் வந்து உங்களை மூலியமாக தான் அவருக்கு தெரியும். என்னை டேரெக்டாக அவர் கேட்டால் நேரில் வந்தால் கூட எனக்கு தெரியாது. எஸ். இதுதான் இந்த கொலை வழக்கு நடந்தது. சரி, ஆம்சாங் சார் கொலை வழக்கில் வந்து பாம்பு பயன்படுத்தவே இல்லை, ஆனால் பாம்பு இருந்தது. செகண்ட் ஆப்ஷன். ஓகே. ஒருவேளை இதில் பிழைத்து ஆம்புலன்ஸ்லேயே வேறு இதிலே போனால் 2வது அட்டாக். ஓகே. செகண்ட் அட்டாக். இல்லை அந்த இடத்துல பாம்பு வெடிக்கிறதுக்கான சூழ்நிலையே அங்கே இல்லைங்கண்ணா. ஏன்னா வீடு வேலை நடந்துகிட்டு இருந்தது, வேறு ஆளுங்க நின்னா. ஆனால் இது ரொம்ப பிரேவாக அடிச்சிருக்கானுங்க. ஏன்னா பக்கத்தில் இது வழக்குக்கே சம்மந்தம் இல்லாதாலாம் நின்றுருந்தாங்க. அவங்க மேலே பட்டிருந்தா பாவம் தானே, அவங்க அநியாயமாக சாவுறது. இந்த பாம்பு பொறுத்தவரை இது 2வது தென் மாவட்டத்து பாம்பு வேறு, இங்கே வேறு. ஓகே. பாண்டிச்சேரியில் வேறு. பாண்டிச்சேரியில் எல்லா மாடல்லையும் பாம்பு இருக்கும், கம்பல்சரி இருக்கும். மினிமம் ஒரு பெட்ரோல் குண்டு. ஏன்னா அங்கே பாண்டிச்சேரியில் பீர் ரொம்ப விலை கம்மி. பீரை குடிச்சிட்டு உள்ள பெட்ரோலை ஊற்றி திரியை கொளுத்தி போட்டு ஊற்றி அடிக்கிறது தானே. அதுவும் அடிக்கிறது ஒரு சாமர்த்தியம்னு வச்சுங்க. ஏன்னா நம்ம கையில் போட்டு நம்ம கை தான் செதறி போகும். பாண்டிச்சேரியில் எல்லா மாடல்லையும் பின்பட ஒரு பாம்பு இருக்கும், பெட்ரோல் குண்டு மினிமம் இருக்கணும். பெட்ரோல் குண்டு. தென் மாவட்டத்து பாம்புங்கிறது அது வேறு. அது ரொம்ப ப்ரொஃபஷனலாக அது வந்து குவாரிக்கு வைக்கிறவங்க ரெடி பண்ணி கொடுக்குறது. ஏன்னா தென் மாவட்டங்களில் குவாரிகள் நிறைய இருக்குது. நிறைய மண் ஜல்லி குவாரிகள் இருக்குது. இப்போ எவ்வளோ எம்சாண்டு பீசாண்டெலாம் அங்கே தான் வெட்டிச்சு வருது. மலையை தகர்த்துற வெடிகுண்டு பார்த்துங்க. ஒரு மலை எவ்வளோ வலுவானது, அதை தகர்க்கிற ஒரு இது இந்த தசையும் ரத்தமும் உள்ள எலும்பில் போட்டால் நம்ம என்ன ஆகும், அப்படி சுக்குநூறாக பறந்து போகும். தேவேந்திரகுல விளையாட்டு சமுதாயத்துடைய தலைவராக இருந்த பசுபதி பாண்டியன் பாமடிக்கப்படுகிறார். பாமடிக்கப்படுறதுல சுமோவே செதறுது. அவங்க வைஃபில் இறந்து போகிறாங்க, சம்பவ இடத்துல இறந்து போகிறாங்க. இவர் குத்துயிரங்குலையமாக பாலத்திலேருந்து கீழே விழுகிறாரு. கீழே விழுந்து இவங்க ஆளுக்கு தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில் காப்பாற்றி அதுக்கு பிறகு ஒரு படுகொலை செய்யப்பட்டார்னு வச்சுக்கோங்க. ஒரு பாம்பு அடிக்கிறது வந்து இங்கே இப்போ இடையில இப்போ வந்து ராமர் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு கரூரில் மர்றானார். அவர் என்ன செய்கிறாரு, தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு வந்த வேன் இருக்குல்ல, அந்த வேனில் ஒரு வேனை வந்து குறி வச்சு அடிக்கிறாரு. அவர் மேலே வழக்கு அதுதான். அடித்தாரா இல்லையாங்கிறது அவரும் இல்லை உயிரோட, பட் அவர் மேலே உள்ள வழக்கு சார்ஜ். அடித்ததில் வந்து இந்த தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு வந்த இளைஞர்கள் ஒரு 7 பேர் சம்பவ இடத்துல இறந்து போகிறாங்க. அங்கே உள்ள பாம்புடைய குவாலிட்டி அவங்க வேறு மாதிரி செய்கிறது, இங்கே வேறு மாதிரி. இங்கே பெட்ரோல் குண்டே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரெண்டுமே பாம்பு தான். ரெண்டுமே பாம்பு பிளாஸ்ட் கொண்டு தான் நீங்கள் வரணும். பெட்ரோல் குண்டும் சிவியர் தான். பெட்ரோல் அடித்தா இந்த ஒரு 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 அரை கிரவுண்ட் அளவுக்கு நம்ம அது எங்கெல்லாம் விழுதோ அங்கெல்லாம் ஃபயர் ஆகும். ஏன்னா பெட்ரோல் ஹைலி ஃப்ளேமபிள். எஸ். வெயிலில் பிடிச்சி வச்சாலே எரியும் கொஞ்சம் நேரத்தில். அந்த அளவுக்கு அது சென்சிட்டிவானது பெட்ரோலு. ஸோ இங்கே அது மாதிரி பாம்புகள் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. கண்ட்ரி மேடு பாம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ நாட்டு வெடிகுண்டு பாம்பு, கத்தி, துப்பாக்கி எதுவாக இருந்தாலுமே தப்பு தானே. ஆன்டி சோசியலிஸ்ட்டுங்க வேண்டியதில்லை. இப்போ இதே நம்ம வசூல் ராஜா, காஞ்சிபுரம் வசூல் ராஜா வசூல் பண்ணி நேர்மையான முறையில் பணத்தை வச்சுருந்து நல்ல ஒரு பெரிய கான்ட்ராக்டே எடுத்துருக்கலாம். அதாவது வசூல் பண்ணுறத எல்லா ப்ரைவேட் ஏஜென்சியும் தவிக்கிறானே. எப்படியாவது பணத்தை வசூல் பண்ணி கொடுத்தா போதும். சரி, நான் 1000 வண்டி 1000 பைக்கு 1000 பைக்கான பணத்தை நான் வசூல் பண்ணி தர்றேன், இல்லை 1000 பைக்கு நான் ரெக்கவரி. நல்ல கமிஷனும் கொடுக்குறாங்க. வண்டிக்கு 1 லட்ச ரூபா வச்சுங்களேன், ஒரு 1000 ரூபா வச்சுங்களேன் வண்டிக்கு. 1000 பைக்கு எங்கே போகுது கதை? ஒரு வண்டிக்கு மினிமம் 10,000 கொடுக்குறானுங்க. வசூல் பண்ணி கொடுத்தாலும் சரி, தூக்கி கொடுத்தாலும் சரி, அதை செஞ்சுருந்துருக்கலாம். இவர் எப்படியெல்லாம் கொலை பண்ணியிருக்காரு தெரியுமா? மற்ற ரவுடிகளே இவரை கண்டு பயப்படுற அளவுக்கான வேலையில் இவர் பார்த்துருக்காரு. என்னன்னா, முதல்ல இப்போ இவரை போடணும்னு முடிவெடுத்துட்டா அவரோட நெத்த தண்ணி அடிக்கிறது, தான் மட்டும் அளவாக குடிச்சிக்கிறது, அவனை ஃபுல்லாக ஊற்றி விடுறது, ஊற்றிட்டு அவனை மட்டை பண்ணி ஃபிசிக்கலாக அவன் வீக் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுறது.
ஓகே. அவன் ஒரு கட்டத்தில் விட விடன்னு ஆடும்ல, ரவுடிக்கே சொல்கிறேன். தண்ணி வேணும், போதை வேணும், போதை வேணும்னா வசூல் ராஜா நினப்பு தான் அவனுக்கு வரும். ஏன்னா அவங்க ஊற்றி ஊற்றி கொடுக்குறான். ஆமா. நேராக வந்துடுறது இங்கே ஊற்றி ஊற்றி கொடுத்து கொடுத்து உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அதுக்கு பிறகு உன்னை பாம்படிச்சு கொள்வது. இது எவ்வளோ ஒரு வித்தியாசமான நபராக இருந்திருக்காரு. நம்ப வச்சு கழுத்து எடுத்திருக்காரு. நம்ப வச்சு கழுத்தாக இருக்கிறது. அதோட்டு பெரிய பெரிய ரவுடியெல்லாம் வசூல் ராஜா ட்ரீட்னா ஓடிடுறது தான். ஓகே. வேண்டாம் நமக்கு ஏதாவது டிராயிங் வச்சிருக்க போகிறான்னு அந்த மாதிரிலாம் இவரை கண்டு பயந்துருக்குறாங்க. ஓகே. அதோட்டு மற்ற கேங்ஸ்டரே இவரை போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று விடக்கூடாது இன்னும் எல்லாம் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு. ஏன்னா ரவுடிகள் பொதுவாக இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. உங்கள் மேலே கோவம்னா டைரெக்டாக வந்து அட்டாக் தான். வேறு எதுவுமே உங்கள் பஞ்சாயத்தோ காம்ப்ரமைஸோ மறுபடியும் உங்கள்கிட்ட உறவாடுறதோ உண்றதோ எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. போடணும்னா போட்டுறணுங்கிற முடிவு எடுப்பாங்க. பட் இவர் வித்தியாசமாக இருக்கார். இது வரைக்கும் பார்த்த கிரைமர்லையே குடிக்க வச்சே அவங்கள பாதி அழிக்கிறது. 50% இவங்க லாஸ் ஆனது பிறகு மறுபடியும் அவங்கள காலி பண்ணி விடுறது, அறவே காலி பண்ணி விடுறது. ஓகே. இவரும் பாம் அடிச்சு தான் கொலையெல்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு பேரே பாம் வசூல் ராஜா தான். பாம் ராஜான்னு தான் இருந்திருக்கு. ஓகே. அப்புறம் தான் வசூலை சொல்லியிருக்காரு வசூல் ராஜா. இவரோட ஸ்டைல் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. இப்போ மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சம்பவ இடத்துக்கு போயிருக்காரு. இப்போ 7 பேர் மேலே விசாரணை வலையம் கொண்டு வந்திருக்காங்க. என்னோட கெஸிங் 7 பேரும் தூக்கிட்டு இருப்பாங்க. ஓகே. கொஞ்சம் என்கொயரி பண்ணுற டைமிங் வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கோம். சிசிடிவி வெளில ரிலீஸ் ஆகும்போது அவங்க தூக்கியிருப்பாங்கன்னு நானுமே ஃபீல் பண்றேன். தூக்கிட்டு தான் வீடியோவே வெளியிடுவாங்க. எஸ் ஆமா. நீ ஏடாது கேட்டு தான் வெளியிடுவாங்க. சம்மந்தம் இல்லாத ஆளுகளை வெளியிட முடியாது இல்லை. எஸ் ஆமா. கேட்டு விசாரித்து தான் வெளியிட்டிருப்பாங்க. இருந்தாலும் காவல்துறை கொஞ்ச நேரம் விசாரிக்கணும்ல. நிறைய சம்பவங்கள்லாம் இன்னும் தானே இருக்குது. எஸ் அவருடைய பாணியில் விசாரிச்சிருப்பாங்க. அவங்களோட பாணியில் அன்பா கனிவாக விசாரிச்சுட்டு இருப்பாங்க. விசாரிச்சு முடிச்சு அக்யூஸ்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பார்த்துக்கோங்க. ஓகே சார். சென்னையில் தொடர்ச்சியாக இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு சார். இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா? இது மாதிரியான கேங்ஸ்டர்ஸை வாட்ச் பண்ணுறதுக்கு காவல்துறையில் ஒரு தனி யூனிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான இஷ்யூக்கள் பிரச்சனைகள் வரும்போது அதை முன்னாடியே ரிட்டாலியேட் பண்ணாமல் இவ்வளோ ஒரு கொலை சம்பவம் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா இது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேராக தான் போய் முடியும். அந்த மாவட்ட காவல்துறைக்கே வந்து ஒரு கெட்ட பேராக போய் முடியும். இதை வந்து முன்னாடியே ரிட்டாலியேட் பண்ண முடியாதா சார்? இந்த மாதிரியான சம்பவங்கள் கண்காணிப்பு நுண்ணறிவு பிரிவே தனியாக இதுக்கே இன்டெலிஜென்ஸ் தனியாக வச்சிருக்காங்க. ரவுடிகளை கண்காணிக்கிறதுக்கே ஒரு இன்டெலிஜென்ஸ் தனியாக போட்டிருக்காங்க. இப்போ போட்டாங்க. ஓகே. ஆம்சாங் சார் மர்டருக்கு பிறகு ரொம்ப தீவிரமாக அதை பண்ணாங்க. நான் சொல்கிறேன் ரவுடிஸை வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அதான் ஒரு விஷயம். நீ என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியாது. உங்களை சுற்றி என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி எதிர்ப்புகள் இருக்குன்னு கணிக்க முடியும். ஓகே. உங்களுக்கு இதுதான் எதிர்ப்பு. உங்கள் சொந்தத்தில் கொஞ்சம் சொத்துக்கு பிரச்சனை இருக்குது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தன் பார்ட்னர் பிரச்சனை இருக்கான், இவ்வளோதான் உங்களுக்கு இருக்கும். ரொம்பலாம் இருக்காது உங்களை. ஆனால் ரவுடிஸ்க்கு அப்படி இல்லை. எல்லா வகையிலையும் பிரச்சனை இருக்கும். போலீஸ் வழியில் பிரச்சனை இருக்கும், எதிர்த்த பகை முன்னாடி போட்ட பகையில் பிரச்சனை இருக்கும். எத்தனையோ பேர் நீங்கள் நடு ரோட்டில் அடிச்சிருப்பீங்க. அவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. முகம் தெரியாத நபர்களாக அவங்க கூட ரிவெஞ்ச் எடுக்க வாய்ப்பு இருக்குங்க. டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப மிகச்சாதாரண மனிதன் உங்கள் மேலே ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு போயிடுவான். இந்த கேஸுக்கு சொல்லலை, ஜென்ரலாக சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப சாதாரணமானவனே உங்கள் மேலே ரிவெஞ்ச் எடுத்துருவான். எல்லாரும் பொறுத்துட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. பொறுத்துட்டு போக மாட்டான். ஓகே. இது போலீஸாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? டெஃபினட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தா வார்ன் பண்ணியிருப்பாங்க கூப்பிட்டு. இப்போ மயிலாப்பூர் சிவகுமார் மர்டர் இருக்குல்ல, ஆமாம், அதில் வந்து இந்த பெரிய மகேஷ், மகேஷ் தான் அவர் பேர். எஸ். அவரை வந்து மயிலாப்பூரில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதே போலீஸ் தான். ஓ, நுண்ணறிவு போலீஸ். அதனால தான் காஞ்சிபுரம் போனார். காஞ்சிபுரம் போனோம். இங்கே இருக்காத, ஏன்னா டபுள் மர்டர் ஆகுது. யார் பில்லா சுரேஷும் விஜயகுமாரும் மர்டர் ஆகுது. மயிலா சிவகுமார் தான் போடுறது. சைமல்டேனியஸில் டபுள் மர்டர் அடிக்குது. அடிக்கக்குள்ளே தான் இவர் நீ இங்கே இருக்காத கிளம்பிடு அப்படின்னு சொல்லி தான் இங்கேருந்து வெளியானது. ஓ, சிவகுமார் உன்னைய போட்டுருவார்னு சொல்லிட்டாங்க. போட்டுருவார். அதனால தான் வந்து ஒரு காஞ்சிபுரம் கிளம்பிடு, மகேஷ் போறாரு. ரெடி பண்ணிட்டாங்க, அடுத்து நீ தான் அப்படி. ஏன்னா இவர் உன்னோட ஆளு தான் 2 பேர் மச்சான் தான் போட்டாங்க. ஓகே. ஸோ நீ இங்கே இருக்காதுன்னு சொல்லி தான் போலீஸ் அனுப்புனாங்க. போலீஸ் மர்டர்லாம் விரும்ப மாட்டாங்க. எல்லாம் அந்த படத்தில் வேணால் டைலாக் வைக்கலாம், அவனோலாம் சண்டை போட்டு செத்து போவானுங்கன்னா. ரியாலிட்டியில் அது கிடையாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு தலைவலி, போலீஸ் தலைவலி. ஒரு வாரத்துக்கு போலீஸ் தூங்க முடியாதுங்க. ஒரு வாரம் தூங்க முடியாது. எதிர்கட்சிகள் அறிவிப்பு கொடுப்பாங்க, செத்தவங்க குடும்பத்தில் பிரச்சனை வரும், மறுபடியும் இதுக்கு ரிவெஞ்ச் ஏதாவது எடுத்தால் இதே வேலையாக அறிக்க முடியும் போலீஸ் இதெல்லாம் விரும்பவே மாட்டாங்க. ரொம்ப சிவியராக மேலே போட போகிறாங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் கூட சொல்லிடுவாங்க. ஓகே, உங்களை போட போகிறாங்க, ஜாக்கிரதையாக இருங்கன்னு. இப்போ இதெல்லாம் வந்து ஒன்றும் சொல்லியிருந்துருக்கலாம், இவர் கேட்காம கூட போயிருந்துருக்கலாம். நம்ம ஒன்று சொன்னால் கேட்கணும்ல. எஸ். கேட்கலன்னா என்ன பண்ண முடியும்? சொல்லியிருப்பாங்க. இல்லை சொல்லாமல் போலீஸால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாமல் போயிருந்துருக்கும். எல்லா விஷயத்தையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது நெறியாளரை. நீங்கள் தொடர்ச்சியாக ஒரே இடத்துல இருக்கீங்கன்னா தான் உங்களை ஏதாவது செய்ய முடியும். இன்றைக்கி நீங்கள் இங்கே இருக்கீங்க, ஃப்ரீலான்ஸிங்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, உங்களை நான் என்னென்ன உங்களை ப்ரிடிக்ட் பண்ண முடியும்? எங்கே இருப்பாருன்னே தெரியாது. ஆனால் ஒரே இடமா இருக்கவங்களும் சொல்லிவிடுவாங்க. மயிலை சிவகுமார்லாம் வந்து அதே இடத்துல இருந்தப்போ அவர் ஒன்றுமே பண்ண முடியல. டெய்லி போலீஸை கண்டா ஓடி ஒளியாதாலும் மயிலை சிவகுமார். ஓகே. பாப்பா ஸ்டேஷனுக்குன்னா போயிடுறது. ஸ்டேஷன் இவைய போகிறதுக்குள்ளே அவர் போய் நிற்கிறது அங்கே ஸ்டேஷனில். அதுவிட்டு அவர் மேலே பெருசாக யாரை விரட்டியெல்லாம் முடிக்கல அவர். ஆனால் அவர் இந்த இடத்த விட்டு மைக்ரேட் ஆகி வெளியே வரக்குள்ள தான் இங்கே வெஸ்ட் மாம்பலத்தில் மர்டர் ஆகிறாரு. ஓகே. அவருடைய இருப்பிடத்தில் மர்டர் ஆகலை, வெஸ்ட் மாம்பலம் வரக்குள்ள தான் மர்டர் நடக்குது.
ஸோ உங்கள் இடத்துல நீங்கள் இருக்கக்குள்ள உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வசூல் ராஜா பற்றின இங்கே இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, மாறி மாறி இருக்குள்ள உங்களை எப்படி நான் ப்ரிடிக்ட் பண்ண முடியும்? அதுவும் க்ளோஸாக வாட்ச் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இந்த பாம் அடிச்சு. இதை பொறுத்தவரையிலும் மிஸ்ஸே ஆகாமல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன்னா அதை எப்படி சார் அதை ப்ரெடிக்ட் பண்ணாமல் நம்மளை ஒருத்தவங்க வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து எப்படி மிஸ் பண்ணாரு அந்த வசூல் ராஜா? தெரியாதுங்க, அது நிச்சயமாக தெரியாது. நமக்கான மரண தேதி அதான் இந்த உலகத்தோட க்யூரியாசிட்டி, அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட க்யூரியாசிட்டி, அதுதான். நான் எப்போ இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. நான் எல்லாரையும் நம்புவேன். என் கூட இருக்கவனே எனக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருப்பான், யாருக்கு தெரியும்? என் கூட உள்ளவனே மெசேஜ் பண்ணியிருப்பான், இங்கே தான் இருக்கவா அப்படின்னு முடிஞ்சு போச்சு. யாரும் நம்புறதுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா உங்களுடைய குறைந்தபட்ச கருணை இன்னொரு உயிரை எடுக்கிறது. உங்களோட மினிமம் பனிஷ்மெண்ட்டே ஒருத்தனை கொள்வது தானே. அப்போ உங்கள்கிட்ட சமுதாயம் என்ன கருணையை காமிச்சிடும்? காமிக்காது. நீங்கள் ஒரு நான் சாதாரணப்பட்ட நீங்கள் விழுந்து கிடந்தீங்கன்னா ஐயோ பாவம்பாங்க. நீங்கள் தானாக இருக்க வரையும் எல்லோரும் உங்களை சல்யூட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க நிலைமை சட்டு சரிக்கிட்டு அவங்க கிட்ட யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு பிறகு உங்க கிட்ட இருக்கிறது ஆபத்துன்னு முடிவு எடுப்பாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்ல வரீங்க? எஸ், பைபிளாக தான் சொல்லியிருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லா மார்க்கமும் எல்லா மதமுமே அதுதான் சொல்லுது. எந்த மதமும் இன்னொரு உயிரை எடுலாம் எங்கேயுமே சொல்லலை. சார், சென்னையை பொறுத்த வரைக்கும் சுற்று வட்டாரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு. போன வாரம் அண்ணா நகரில் ஒரு சம்பவம், ஒரு ரவுடியை வந்து ஒரு 6 பேர் சின்ன ராபர்ட் எப்படி மோசமாக கொண்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பல சம்பவங்கள் இது மாதிரி நம்மளால எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். காவல்துறை ரொம்ப சிவியராக, ஃபார் எக்ஸாம்பிள் என்கவுண்டரே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்கவுண்டர் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்குமா? அதாவது ஒரு பொதுஜன பார்வையில் வந்து என்கவுண்டர் பண்ணால் குற்றங்கள் குறையும் அப்படின்றது ஒரு வெகுஜன பார்வை. பொதுவாக அப்படி பண்ணிட்டா குறைஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. பட் அது சரியான ரீசன் கிடையாது. ஏன்னா 30 வருஷம் கழித்து சுப்ரீம் கோர்ட்டு போய் டாக்டர் பிரகாஷை விடுதலை பண்ணுது, நீங்கள் குற்றமற்றவர்னு சொல்லுது. காட்டுப்பள்ளியில் லேடிஸ் எல்லாம் வச்சு படம் எடுத்தாருன்னு ஒரு வழக்கு நடந்துச்சு தெரியுங்களா? நம்ம என்ன காட்டுப்பள்ளி போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ காட்டுப்பள்ளி எக்ஸாக்ட்லி போட்டுருக்கு அந்த. ஆமாம், 30 வருஷம் கழித்து விடுதலை செய்யப்பட்டாரே நீங்கள் குற்றமற்றவர்னு. 27 ஆண்டுகள் கழித்து ராஜீவ்காந்தி கொலைவர்கள் விடுதலை செய்யப்படுறாங்க. அப்போ நம்மளை கொண்டு இருந்தால் அந்த நீதி கிடைச்சிருக்குமா? கிடைக்காது தானே. அப்போ ஒரு சாதாரண ஒரு ஆய்வாளர், ஒரு மாவட்ட சூப்பரண்ட் எப்படி ஒருத்தனை சுடுறது எப்படி சரியாயிடும்? அதை வந்து மதுரை உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் பிருத்திவிராஜ் அவர்கள் இதை கடுமையாக கண்டித்து பேசினார். எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்கிறார் அவர். எஸ், இந்த மாதிரி என்கவுண்டர் வந்து ஆதரித்து பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு நாட்டில். எப்படி அது சரி? இந்த சமுதாய கட்டமைப்பு ஜாதியால், மதத்தால், மொழியால், பொருளாதாரத்தால் நீங்கள் நானும் வேறு, உண்மை தானே? எனக்கும் உங்களுக்கு இவ்வளோ வேறுபாடு இருக்குது. நம்ம 2 பேரும் வேறு ஜாதி, நம்ம 2 பேரும் வேறு மதம், வேறு மொழி. உங்களுக்கு வேறு தாய்மொழி, எனக்கு வேறு தாய்மொழி, எல்லாத்துலேயும் வேறுபாடாக இருக்கும். உங்கள் சாப்பாடு என் சாப்பாடு ஒன்றா இல்லை. அப்போ இந்த சமச்சீரற்ற சமூக கட்டமைப்பில் இவங்க மாதிரி குற்றம் ரேஸ் ஆகிறது இயல்பாயிடுது. நம்ம அதை தவறு தான். ஆனாலும் அந்த குற்றவாளியை திருத்தி இந்த சமுதாயத்தில் வாழ வைக்கிறது தான் இந்த சட்டமும் இந்த அரசு எந்திரமும் இருக்குது. குற்றம் செய்கிறவங்களெல்லாம் கொண்டுடுறதுனா அவங்க குற்றம் செஞ்சாங்களே எல்லாம் நிரூபிக்க வேண்டிய இடம் கோர்ட். அதான் 30 வருஷம் கழித்து ஒருத்தர் விடுதலை செய்யப்படுகிறாரு. ஜான் ரைட் நாவரசில் ஜான் ரைட் விடுதலை செய்யப்படுகிறாரு. எப்படி? அதே சுப்ரீம் கோர்ட் தானே மறுபடியும் அவர் வந்து சிறையில் போட்டுச்சு. ரைட், அப்போ மாறுபட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குல்ல. இப்போ கீழ்கோர்ட்டில் ஒரு நீதிபதி தண்டனை கொடுக்குறாரு, உடனடியாக தூக்கில் போட்டுருன்னு தண்டனை கிடையாது. அடுத்த அப்பீல் இருக்குது. ஹைகோர்ட் அப்பீல் வர்ற வரையும் உங்களை தூக்கில் போட முடியாது, பெண்டிங் தான். அடுத்து இங்கே ஹைகோர்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணிட்டோம், அப்பீல் பெண்டிங் எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருஷம் உங்களை தூக்கில் போட முடியாதுல்ல. கடைசி நிமிஷத்தில் கூட ரிலீஸ் ஆனவங்களாம் இருக்காங்க. ஆட்டோ சங்கர் 3 முறை கடைசி நிமிஷத்தில் ஆர்டர் வந்து தப்பிச்சான், 3 முறை உத்தரவு வந்துச்சு, ஸ்டே ஆகிடுச்சு, அவன் தூக்கு தண்ணை. கடைசி முறை வரைக்கும் ஆட்டோ சங்கர் விடிய காலம் 4:30 வரைக்கும் நம்பிக்கையோடு தான் இருந்தான், நம்மளை விட்டுருவாங்கன்னு. ஆனால் இல்லை, ஆர்டர் வரல. ஸோ திருத்துறதுக்கு தான் நம்ம சட்டம் வச்சுருக்கோம். ஜனநாயக நாடு, நம்ம டெமோக்ரஸின் கண்ட்ரி. இதில் போய் தண்டித்தல் கூடாது, என்கவுண்டர். ஆனால் என்கவுண்டர் ஆதரித்து வள்ளுவன் ஒரு திருக்குறள் எழுதியிருக்கான், வள்ளுவனுடைய முடிக்கிறார். கொலையில் கொடியாரை வேந்துறுத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு அப்படின்னு ஒரு வள்ளுவன் திருக்குறள் எழுதுறான். கொலையில் கொடியாரை, இவன் திருந்தே மாட்டான், கொலையாக பண்ணுறான்டா, இவன் வைக்கக்கூடாது. கொலையில் கொடியார் வேந்து உறுத்தல், வேந்தார் என்றால் அரசன், உறுத்தல் என்றால் தண்டித்தல், கொலை செய்தல் கூட வச்சேங்க, தப்பு கிடையாது. உறுத்தல்னா தண்டித்தல் தான். பைங்கூழ் களை கட்டுறதனோடு, நல்ல பயிரை காப்பாற்ற அந்த பில், அதாவது களை பில், அதை எடுத்து தான் ஆகணும், அப்போ தான் நல்ல பயிர் வாழும். அப்போ ஜனநாயகத்தில் நல்ல சொசைட்டியை கட்டமைக்கிறதுக்கு சில கலைகளை எடுத்தால் தவறில்லை என்று வள்ளுவனுடைய வாக்கு. ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக இந்த காஞ்சிபுரத்தில் அந்த பிரபல ரவுடி வசூல் ராஜாவுடைய கொலை பின்னணியை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கேன். அவர் என்ன மாதிரியான சம்பவங்கள் பண்ணியிருக்காருங்க பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி தமிழ். நன்றி.